முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, அரசியல் விமர்சகர் திருமிகு பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து நாம் பேசுவோம். வணக்கம். தேர்தலெல்லாம் முடிஞ்சு அமைச்சரவையெல்லாம் அமைச்சு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு அந்த கட்சியில் இருக்கிற பல்வேறு கட்ட உறுப்பினர்களோ அல்லது பொறுப்பாளர்களோ அரசு இயந்திரங்களில் தலையிட்டு இது சரியா அது சரியா அப்படின்னு கேட்குறது நியாயமா? இது ஒரு ஆர்வத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த நாட்டை நல்லது செய்யலாம், நம்ம தொகுதியில் உள்ள எது சீரமைக்கு என்ற எண்ணம் நம்மளுக்கும் இருக்குது, பொறுப்பு இருக்குன்ற எண்ணத்தில் அவர்கள் ஒரு ஆர்வத்தில் தான் செய்கிறார்கள். இதை நாளடைவில் அது முதல்வர் அவர்கள் சரி செய்து விடுவார்கள். பொதுமக்களில் பலர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பவர்கள் அரசியல் ஞானம் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அரசியலை பற்றி தெரியாதவர்கள், அவர்களெல்லாம் இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள், இது சரியாக நடைபெறுமா இந்த ஆட்சி அப்படின்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஐயம்படுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த பல ஆட்சியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் புது மந்திரிகளை வைத்து மந்திரி சபை நடத்தியிருக்கிறார்கள். இதில் என்ன தேவை, எப்படி தேவைஎன்று ஒரு பழக்கத்தை உருவாவதற்காக ஏற்படுத்துகிற ஒரு பழக்கம். யங்ஸ்டர்ஸை முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக இந்த தேசத்தை வழிநடத்தணும் என்பத எண்ணத்தை முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ நான் வயதை பற்றி பேசலை. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளெல்லாம் இருந்த அமைச்சர்களை பார்த்திங்கன்னா முன்னாடி அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க, அரசியலில் நிறைய தெளிவு பெற்றவர்களாக இருப்பாங்க, அவங்க பாதிக்கு மேலே இருப்பாங்க. புதியவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே புதியவர்கள். அரசியல் ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியாத நிலையில் உள்ளவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கும்போது அது ஒரு சந்தேகத்தை கலப்பத்தானே செய்யும். அரசியல் ஞானம் இருக்கா இல்லைன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதிகாரிகள் பார்த்து கன்னியாகுமரி இல்லை தென் மாவட்டத்தில் நாகர்கோவில் அந்த சைட்லேருந்து சுரேஷ் ராஜன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், சுற்றுலாத்துறை. அவர் சின்ன பையன். அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு? வாய்ப்பை கொடுங்கள், வெற்றி பெறுவார்கள். வழியை காட்டுங்கள், வெற்றி பெறுவார்கள். இதை இளைஞர்கள் மத்தியில் இன்று இன்னும் துடிப்பாக இருக்கிறது. சட்டசபையில் ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க. செக்ரட்டரியேட்டில், செயலகத்தில், தலைமைச் செயலகத்தில் நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, கூட்டமாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா கிடையாது அந்த கட்சிக்காரர்கள் தான் வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் அவர்கள் தான் வருவார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் அவர்கள் தான் வருவார்கள். அங்கே வரும்போதே தெரியும், அந்த வேஸ்டியை காமிச்சு கொடுத்துருவோம். ஆனால் இப்போ வர்றது அப்படி இல்லை. காங்கிரஸ்காரர்கள் வருவார்கள், விசிகாரர்கள் வருவார்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள் வருவார்கள். ஏன்னா அவர்களுடைய சந்தோஷம்ன்றதுனால அப்படி சொல்கிறீங்க. கூட்டாட்சி மட்டும் இல்லை, ஒரு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சமூக நீதி ஆட்சியாக அமைந்திருக்கிறதுனால் இதை எல்லாரும் பயன்படுத்தி மனமகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா அங்கே தொண்டர்லாம் நம்ம போய் மந்திரியெல்லாம் பார்க்க முடியாது. இதே ஆளுங்கட்சியினுடைய மந்திரிகளை பார்க்குறதுக்கு மற்ற கட்சிக்காரர்கள் வர்றதை யோசிப்பாங்க. அங்கே வரும்போதே உள்ளார ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அவங்க அதுக்கு மீறி ஒன்றே இதுக்காகவே வேஸ்ட்டை மாற்றுவாங்க, சில பேர் கலரை மாற்றுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா பெரிய திருவிழா கூட்டம். இதை எப்படி அமைக்க போகிறாள் என்று கேட்டால் அதுக்கு சொல்லலாம். இப்போது ஒரு புதிய அமைச்சர், ஒரு புதிய துறை, சமூக நீதித்துறை அப்படின்னு ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு அமைச்சராக திரு வன்னியரசு அவர்களை அமர்த்தியுள்ளார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த சமூக நீதித்துறையை உருவாக்கியிருக்கிற இந்த இடத்த பேர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. இரண்டாவதாக, பட்டியலின மக்கள் அவர்களுக்கு சட்டசபையில் துணை சபாநாயகர் முதற்கொண்டு ஒன்று சேர்த்து 10 பேராகிவிட்டார்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு மன மகிழ்ச்சி. நம்மளை மதிக்கப்பட்ட ஒரு சமூக நீதி கட்சியாக மாறிவிட்டது. எந்த கட்சியும் செய்யாததை, எந்த ஆட்சியும் செய்யாததை நம்ம சொல்லலாம். இரட்டை இலை எம்ஜிஆர் என்று சொன்னார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அண்ணா சொன்னார்கள். இந்த தேசத்தில் உங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம், கடலில் போட்டாலும் உங்களுக்காக மிதப்போம், உங்களுக்காக செயல்படுவோம் என்று சொன்னவர்களும் இந்த பட்டியலினத்தாரனுடைய மக்களை தங்களுடைய ஆட்சியில் மிக முக்கியத்துவம் கொடுக்காமலே இருந்தார்கள். இன்று எல்லா துறையிலையும் அவர்களால் ஆணித்தரமான ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் முதல்வர்.
விஜய் அவர்கள். அதை இப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதாவது எல்லா ஆட்சி காலங்களிலுமே பட்டியலின மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் கண்டிப்பாக பட்டியலினத்தவர் தான் இருக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமே இருக்குது. அது இல்லாமல் எத்தனையோ திட்டங்கள் பட்டியலின மக்களுக்காக கலைஞரும் சரி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. இவர் என்ன புதுசாக ஒரு அமைச்சரவையில் அதிகப்படுத்தி இருக்கிறான்றது வேணால் ஒத்துக்கலாமே தவிர மற்றதெல்லாம் இனிமேல் தானே பார்க்கணும். அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் பட்டியலினத்தாரனுடைய மந்திரிகள் ஒவ்வொரு ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 2 3 தான் இருப்பாங்க. ஆனால் இவர் 10 பேர் கொடுத்துருக்கிறார். அப்போது மொத்தம் 33 34 அமைச்சர் இருக்கிற இடத்துல 1/3 கொடுத்துருக்காருல்ல. இது விடுதலை சிறுத்தைகளை இந்த கட்சியை இல்லாமலாக்குவதற்கு செய்கிற ஒரு சூழ்ச்சி நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளோ சூழ்ச்சியாக பண்ணி அவங்களுக்கு வீழ்த்துறலாம் முடியாது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்கள், பெரும்பாலான மக்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களித்ததன் விளைவாக நம்ம இங்கே காணாமல் போயிடுமோன்னு ஒரு அச்சத்தில் தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்கன்னு சிலர் சொல்கிறாங்களே. அவர் தாவைக்காலெல்லாம் ஒன்றும் சேரலை. நம்ம மக்கள் நம்மளுடைய அவரை நம்பி இத்தனை வருஷம் பயணித்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை மக்கள் ஒன்றுமே ஒரு ஏரியா தவிர ஒரு ஏரியாவில் தான் பண்ணாங்க. தமிழகம் முழுவதும் போயிட்டாங்க. தமிழகம் முழுவதும் அவர்களுடைய செல்வாக்கு மிக சிறந்ததாகவும் வலிமை உள்ளதாகவும் இருந்துச்சு. இப்போ விஜயோட அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களோட இசைவை பெற்று அல்லது அனுமதியை பெற்று அப்படி தான் வந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அமைச்சராயிட்டாங்க. அடுத்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவும் இணைந்து கூட்டணி வைத்து போட்டியிடும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியில் யார் யார் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாவேக்கா இருக்கணும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும். நான் நினைக்கல. இருங்க, கம்யூனிஸ்ட் இருக்கணும், முஸ்லீமுக்கு இருக்கணும். ஏன் அவங்க அவரை விட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது. இது வருமா வராதா? வரும் வராது, இப்படியே அவங்களுக்குள்ளார போயிட்டு தான் இது சரியாக வராது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏன் இவர்கள் அவர்களிடம் தயங்கினார்கள்? 25 வருட காலங்களில் அவர்களுடைய உறவையும் அவர்களிடம் இருந்த உரிமையாக செயல்பட்ட காரணத்தினால் அவர்கள் வருவதற்கு அவர்களிடம் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் இனிமேற்பட்டு இன்றைக்கி சொன்னால் போனால் இந்த வாய்ப்பை கொடுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்துட்டாங்க, விசிகே வந்துட்டாங்க, முஸ்லீமுக்கும் வந்துட்டாங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். யார் யார் திராவிட கழகத்தில் இருக்கீங்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்களோ, விஜய் யார் விரும்புகிறீர்களோ வாருங்கள் சொன்னால் எல்லா பேரும் வந்துடுவாங்க. உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு வெறித்தனமும். இப்போ மூர்த்தி கூட சொல்லியிருக்காரு, இது வெறித்தனம் இல்லை, அதிகாரத்தை நோக்கி சில சந்தர்ப்பவாதிகள் போகிற கிடையாது கிடையாது கிடையாது. இது மாண்புமிகு மூர்த்தி கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எல்லாம் நம்ம டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் விஜயனுடைய படத்தை வச்சுருக்காங்க, ப்ரொஃபைலாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் மாற்றுங்கன்னு கெஞ்சுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அங்கே உள்ள வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் விஜய்ன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வீட்டில் உள்ளவங்களாம் சூப்பர் ஸ்டார் தான் விரும்பினாங்க. அப்போ அதே டிஎம்கே அந்த சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் அரசியல் நடத்தினாங்க. இப்போ இவரை வச்சு நடத்தணும்னு முயற்சி எடுத்தாங்க. இவர் அதை டோன்ட் கேர் அப்படின்னு இவர் தனியாக வந்துட்டார். அதனால் இவங்களால தாங்க முடியல. அதனால் வீட்டில் உள்ளவங்களாம் நாளைக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள், இன்றைய சிறுவர்கள் நாளை மாறலாம். அப்பொழுது திராவிட முன்னேற்றத்து கழகத்தில் உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் வேற ஒரு நடிகர் பெரிய ஆளான பிறகு அவரை நோக்கி போக மாட்டாங்களா சின்ன பிள்ளைங்கள்லாம்? அதாவது படம் பார்க்கிறவர்கள் எல்லாரும் போய்விடுவார்கள். ஆனால் நெஞ்சிலே குடியிருக்கும் உள்ளங்களை, உறுப்பினர்களை, ரசிகர்களை இவரை தவிர யாரும் இன்னொரு 50 வருடங்கள் வரையும் மாற்ற முடியாது. அண்மையில் அவர் ஒரு ஜீப் எடுத்து ஓட்டுறாரு, பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க. இதை பார்க்குறக்கு ஒரு மாதிரி அல்ல? அதாவது இவர் வண்டியில் உட்காந்து ஓட்டு வர பின்னாடியே ஓடுவாங்க. சார், பழைய முதல்வர் ஓட்டத்தெரியலைன்னா நம்ம என்ன சார் செய்கிறது? ஓட்டுவது ஓட்டாத தவறு இல்லை சார். ஆனால் மற்ற அலுவலர்களை, அதிகாரிகளை பின்னால் ஓடி வர செய்வது சரியா? ஓடி வர சில இவர் இவ்வளோ ஓடுறாரு, இவர் பின்னாடி நம்மளுக்கு போட்டால் வீடியோவில் நம்மளும் வருவோமேன்னு நினைத்து கூட ஓடி வரலாம்.
நீங்கள் அதெல்லாம் இங்கே இருங்க, அதெல்லாம் ஒரு இது கிடையாது. அவர் எடுத்தார், ஓட்டி பார்த்தார். அவர் வந்து என்ன தெரியுமா, சகலகலா வல்லவன். அதாவது திரைப்படத்துறையில் மாதிரி அடிக்கடி இந்த ஸ்டண்ட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாருன்றாங்க. இந்த ஸ்டண்ட் என்ன ஒரு 10 பேர் அடித்து நிமிர்ந்துட்டுனாரா? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை அது இல்லாமல் இப்போ அவர் தலைமைச் செயலகத்துக்கு வரும்போதும் திரும்பி வீட்டுக்கு போகும்போதும் சாலைகளில் மக்களை நிற்க வைத்து, அதுவும் குழந்தைகளை நிற்க வைத்து கையாட்டி கொண்டு போவது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதெல்லாம் இந்த கட்சிக்காரர்களை இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அது தவறான செய்தி. ஒரே ஒரு விஷயம், நாங்கள் ஒரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லா வண்டிகளையும் அந்த டிராஃபிக்கில் நிப்பாட்டி அவசர போலீஸும் போக முடியாது, அவசர ஆம்புலன்ஸும் போக முடியாது. அப்படிலாம் செய்தவர்களை நீங்கள் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கல? உங்களுக்கும் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ கேட்டுக்கிட்டு இல்லை வெளியில் தான் கேட்டீங்க, நேரடியாக போய் யாரும் கேட்கல. ஆனால் இது வந்து என்ன சொன்னால் பேரலல் ட்ராவல், அதான் தெரிஞ்சுக்கல, பாதி பேர் புரிஞ்சுக்கல. பேரலல் ட்ராவலில் போகும்போது என்னென்னா, உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒருத்தர் சினிமா நடிகர் போனார்னு வச்சுங்க, நீங்கள் பார்க்காம இருக்க பண்ணீங்க பார்ப்பீங்க, ஐயோ போகிறாருங்க அப்படின்னு. அது பார்ப்போம். ஆனால் அவர் வருவதற்காகவே காத்திருந்து பார்த்து குழந்தைகளை கொண்டு போய் வச்சு அது வந்து அவர்களுடைய ஆர்வம், யார் குடும்பத்தினுடைய ஆர்வம், பிள்ளைகளுடைய ஆர்வம். இப்போ ஒரு சோதிடரை ஒரு அரசு அதிகாரியாக நியமித்து எதிர்ப்புகள் வந்த பிறகு அதில் அந்த பதவியிலிருந்து அவரை எடுத்துட்டாங்க.